ஆன ஏடு பொட்டல் ஞானியின் அமைப்பு ஏடு பெருஞ்சித்தினை ஆண்ட ஏடு அறுபடை வீண்டு கொண்ட ஏடு அமைந்ததை விளக்கும் ஏடு அடங்கியவரும் ஆட்கொண்டவரும் ஆதியிடத்தின் அதிபதியும் ஒருவரே எம்மை ஆளுகின்றவரும் ஒருவரே முதலில் தன்னை தெய்வீகத்தில் தியாகம் செய்து பெற்ற தெய்வீகத்தை பிள்ளைக்கு தியாகம் செய்து தியாக வர பிரம்மத்திலே சுடர்விட்டேரியும் அக்கினி பீளம்பாய் அக்கினிமாக ஈஸ்வரியும் சட்டத்தின் உயர்ந்த சிறப்பான பொன்னாளாகிய வைகாசி குரு பூஜையிலே வீற்றிருந்து கவிபாடி வாரென் புள்ள உபஞானம் உபதேச ஞானம் மெஞ்ஞானம் அருள் ஞானம் பொருள் ஞானம் சித்தானந்த ஞானம் வேறானந்தம் ஞானம் ஆகிய ஞான மார்க்கத்தினை கண்டவரும் ஞான லோகத்தை ஏற்படுத்தி பொற்கைலாயம் என்ற பெயரினையும் தானுஞ்சூட்டி உன் சபை இருக்கையில் பெரியவர் இருக்கையில் தன்னால் கவிவரும் பரிகார ஏற்றினையும் கையில் கொண்டு தன்னுத்து காளியின் துணைவரும் விண்ணிலிருந்து விழுகின்ற மலைத்தூளிகள் மண்ணில் வீழ்ந்து மரணித்து வீடாமல் புள்ளில் வீழ்ந்து புலன்காகீதம் அடைவதேனைப் போலவே மானிடனுக்கு பரிகார என்ற அம்சத்தின் மூலம் தெய்வீகச் சிறப்பினையும் தானும் செய்து வாரோம். லிங்கத்தின் அடிப்பகுதி ஆவுடை என்பதைப் போல சித்தாந்தத்தின் அடிப்பகுதி தியாகம் ஆகும். இந்த வைகாசி குரு பூஜையில கவி பாடினது அக்னி மகாஈஸ்வரி அம்பாள். அக்னி மகாஈஸ்வரி அம்பாள் என்ன கவி பாடி வர்றாங்க? வைகாசி குரு பூஜையினுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால், சட்டத்தின் உயர்ந்து சிறப்பான பொன்னான நன்னாள் தான் வந்து வைகாசி குரு பூஜை. அதே நேரத்துல கவி பாடி வந்து அக்னி மகாஈஸ்வரி அம்பாள் அவதாரத்துக்கு வந்த பொன்னான நன்னாள் வைகாசி குரு பூஜை. பொன் சபை கூடப்பட்ட நாள் புரட்டாசி குரு பூஜை. புரட்டாசி 1 அன்னைக்கு பொன் சபை கூடினது பெரியவர் தலைமையில. அதனாலதான் புரட்டாசி குரு பூஜை நம்ம கொண்டாடுறது. ஆனா அந்த பொன் சபையில பொன்னியேடு அத்தனை கூடிய சீமான்களுடைய அங்கீகாரத்தோட ஏத்துக்கிட்டது வந்து பொன்னேடா ஏத்துக்கிட்டது புடல்ஞானி சீமான் தவாளி மேல வந்து பொன்னேடை ஏத்துக்கிட்ட பொன்னான நன்னாள் வந்து வைகாசி குரு பூஜை. பொன்னேடு பிறப்பெடுக்கப்பட்ட நாள் வைகாசி குரு பூஜை. அதனாலதான் அது சட்டத்தின் உயர்ந்த சிறப்பான பொன்னான நன்னாளுங்கிறோம். அப்பேற்பட்ட வைகாசி குரு பூஜையில இந்த வருஷத்துல என்ன மகான் சொல்லி வர்றாங்க? அந்த பொன்னீட்டினுடைய சிறப்பை சொல்லிதான் ஃபர்ஸ்ட் அம்பாள் வர்றாங்க. அக்னி மகாஈஸ்வரி அம்பாள் தான் கணக்கெடுத்து வர்றது. பொன்றிசியின் பொன்னான ஏடு புட்டல் ஞானியின் அமைப்பு ஏடு பெருஞ்சித்தினை ஆண்ட ஏடு அறுபடை வீடு கொண்ட ஏடு அமர்ந்ததை விளக்கும் ஏடு அன்பால் சித்தாந்த ஏடு அப்படிங்கிறாங்க. பொன்றிசி மகானுடைய தவவலிமையில பெரியவருடைய தவவலிமையில வந்த ஏடு பொன்னான ஏடு புட்டல் ஞானி சீமானுடைய அமைப்பு உள்ளடக்கிய ஏடு. அத்தனை கூடிய சீமான்களுடைய அமைப்பையும் அவங்களுடைய அவதார நோக்கத்தையும் அவங்களுடைய சாராம்சத்தையும் உள்ளடக்கிய ஏடு. அதான் அமைந்ததை விளக்கும் ஏடு அறுபடை வீடு கொண்ட ஏடு அன்பால் சித்தாந்த ஏடு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு பொன்னேட்டினுடைய சிறப்பை சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்க? அடங்கியவரும் ஆட்கொண்டவரும் ஆதி இடத்தின் அதிபதியும் ஒருவரே எம்மை ஆளுகின்றவரும் ஒருவரே அப்படின்னு அம்பாள் சொல்றாங்க. யார? புடல்ஞானி சீமான சொல்றாங்க. பொன்லிங்கத்துக்குள்ள அடங்கியவரும் அனைத்து கோடி சீமான்களையும் உட்சபையில உட்கார்ந்து தலைவரா பண்டார சட்டத்தினுடைய தலைவரா தலைமைப்பட ஏற்று ஆட்கொண்டவராகவும், அதான் அடங்கியவரும் ஆட்கொண்டவரும் ஆதி இடத்தின் அதிபதியும் எம்மை ஆளுகின்றவரும் யார்தான்? ஒருவர் தான் அப்படிங்கிறாங்க. முதலில் தன்னை தெய்வீகத்தில் தியாகம் செய்து பெற்ற தெய்வீகத்தை பிள்ளைக்கு தியாகம் செய்து தியாக வரபிரம்மத்தில் வீற்றிருந்து சுடர்விட்டேறி அக்னி புலம்பா சுடரொளியா கவி பாடி வர்றேன் அப்படிங்கிறாங்க அக்னி மகாஈஸ்வரி அம்பாள். தன்னுடைய சீமானும் முதல்ல குழந்தை வடிவத்துல பொற்கைலாயத்துக்கு வருகை கொடுத்து அவதார நோக்கம் என்னன்னு தெரியாம இருந்த காலத்துல காமதேன் அவதாரத்துக்கு வந்து அற்பால் சுரந்து ஞானப்பால் சுரந்து அவங்களுடைய அவதார நோக்கம் என்னங்கிறத விளக்கி சொன்னதுக்கு பிற்பாடு பல கற்ப கோடி வருஷம் தவம் இருந்து தியானம் செஞ்சு அதுக்கு பிற்பாடு பண்டார சட்டத்தை உருவாக்கி 93 ஆனந்த கோயிலையும் பூக்கைலாயத்தையும் உருவாக்கி 5 கைலாயங்களை நிறுவப்பட்டு பண்டார சட்டத்தினுடைய தலைவரா புடல்ஞானி சீமானுடைய பிள்ளையார் சாமி அவதாரத்துக்கு போட்டு இத்தனை விஷயங்கள் செஞ்சு கொடுத்துட்டு வர்ற பட்சத்துல ஆதியில தொடர்பு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆனந்த கோயில் ஆதியில் தொடர்பு இல்லாம ஆனந்த கோயில் வந்து அடைய முடியாது. ஆனந்த கோயிலோட அந்த சட்டத்தை சார்ந்து அந்த சீமான்களுடைய நிலையை சார்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளை வந்து ஒரு சலன சஞ்சலம் போட்டு கைலாயத்துக்கு அழைச்சிட்டு வந்து
அவனுடைய சாபவாவ விமோசனங்கள்லாம் அவனுக்கு வந்து அழிச்சு, அதுக்கப்புறம் ஒரு மகான் பார்த்து அத்தனை கோடி வருஷம் தியானம் பண்ணி தன்னுடைய அவதார நோக்கம் என்னங்கிறத மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு அதன் பிறகு அவருடைய கற்ப கோடி வருஷத்தை கழிச்சு தவத்திலேயே அதை மெருகூட்டின ஒரு மகான் வந்து பிள்ளையா தத்தெடுக்கிறாங்க. எப்படி பிள்ளையா தத்தெடுக்கிறாங்க? அதாவது அதுல சொல்றாங்க, முதலில் தன்னை தெய்வீகத்துல தியாகம் செஞ்சு பெற்ற தெய்வீகத்தை பிள்ளைக்கு தியாகம் செய்யறார். தன்னை தெய்வீகத்துல வடிவமைச்சுக்கிட்டு அந்த நிலையை என்ன செய்யறாரு? பிள்ளையை கொண்டு போய் அருள்றாரு. அப்ப அந்த நிலையை நம்ம வாங்கணும்னு சொன்னா நம்ம எவ்வளவு தூரத்துல தியாகத்துல சிறந்து விளங்கணும் அப்படிங்கறதுனாலதான் நம்மளுடைய சித்தாந்தத்து சட்டத்து பிரகாரம் நம்ம பிள்ளைங்க உள்ள வர்றாங்கன்னு சொன்னா அவங்களுடைய வாழ்வியலே மாற்றி அமைச்சுக்கிறாங்க. புலால் உண்ணாமை, நித்திய கால விநாயக பூஜை செய்தல், ஆச்சார முறையை கடைபிடித்தல், வாரம் தவறாம மலை ஏறுதல், வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வாழ்வியலே மானிடை சட்டையிலிருந்து மாற்றி அமைச்சிக்கக்கூடியதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான். அத்தனை கோடி வருஷம் தியானம் பண்ண ஒரு மகான் அந்த தாவலிமையை நம்ம கொடுத்து சிறப்பு பண்றாங்கன்னா அப்ப அதுக்கு தக்கன நம்மளுடைய இதை அமைச்சுக்கணும் அப்படிங்கறதுனாலதான் கம்ப்ளீட்டா மானிடை சட்டையிலிருந்து மாயச்சட்டையிலிருந்து டிஃபரெண்டா நம்ம இந்த ஒரு குடிவழி பிள்ளையா நம்மளுடைய வாழ்வியல் அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான காரணம். அப்படி அமைச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய சீமானுக்கு சந்தோஷப்படுறவன்னு நம்ம ஏடு செயல்பட பட ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? நம்மளுடைய நிலை ஈஸியா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு உண்டான மானிட சட்டையினுடைய சுழற்சிக்கு உண்டான இதெல்லாம் அவங்க வழி போட்டு கொடுத்து அந்த வேலையெல்லாம் பண்ணி கொடுத்த பிற்பாடு நம்மள ஜீவசமா நிலைக்கு அழைச்சிட்டு போய் அவங்க ஒளி வடிவத்துல காட்சி கொடுத்து அவங்க மூலமத்துக்கு சென்றடைஞ்சு நம்ம ரிஷிமான ஸ்டேஜுக்கு போயிடலாம். இதுதான் சித்தானந்தம், இதுதான் பிறவாம, இதுதான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அம்சம் உண்மை. இதுக்காகத்தான் அதனாலதான் வந்து சித்தாந்தத்தினுடைய அடிப்பகுதி தான் தியாகம் அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த ஏடேவும், இந்த குரு பூஜையினுடைய ஏடேவும். அதான் அதுல சொல்றாங்க. அதனாலதான் தியாக வரபிரம்மத்துல உட்கார்ந்து பெரியவர் முன்னாடி கணக்கெடுத்து வர்றேன் அப்படின்னு சொல்லி வர்றாங்க அம்பாள். அதுல சுடர்விட்டு எரியும் அக்னி புலம்பாய் அக்னி மகா ஈஸ்வரியா. அடுத்து என்ன சொல்றாங்க? உபஞானம், உபதேச ஞானம், மெஞ்ஞானம், பொருள் ஞானம், அருள் ஞானம், சித்தானந்த ஞானம், பேரானந்த ஞானம், இது அனைத்தையும் தனக்குள்ள அடக்கி அது மூலியமா அந்த தவ வலிமை மூலியமா அத்தனை கோடி சீமானுக்கு கொடுத்ததுதான் வந்து பெரிய கிஃப்ட் தான் பொன் ஏடையாகும். அதான் அதுல சொல்றாங்க. உபஞானம்ங்கிறது நம்ம குருநாதர்கிட்ட இருந்து கருத்துக்களையும் தெய்வீகத்தையும் சிஷியனா இருந்து வாங்கிக்கிறது. பெரியவர் வந்து புட்டல்ஞானி சீமான்ட்ட அப்படித்தான் வாங்கிக்கிட்டாங்க அந்த ஞானத்தை. பெரியவர் வந்து ஆதிசிவனார்ட்ட இருந்து வாங்கிக்கிட்டாங்க. உபதேச ஞானம்ங்கிறது எது? தான் குருநாதரா இருந்து பிள்ளைங்களுக்கும் அத்தனை கோடி சீமான்களுக்கும் வழங்கினது. அந்த நிலையில தான் புட்சபையினுடைய நாற்காலியில போய் அமர்ந்தது. அதான் உபஞானம், உபதேச ஞானம், மெஞ்ஞானம். அப்ப உபஞானமும் உபதேச ஞானமும் நம்ம அடையணும்னு சொன்னா மெஞ்ஞானம் ஃபர்ஸ்ட் அடையணும். தான் மெய்ங்கிறது உடல், தன் உடலுக்குள் இருக்கக்கூடிய தெய்வீகத்தை, தனக்குள் இருக்கக்கூடிய தன்மை என்னங்கிறத அறிஞ்சு தன்னுள் இருக்கக்கூடிய தெய்வீகத்தை எவன் ஒருத்தன் கரெக்டா பிடிக்கிறானோ அவன் தான் அந்த உபஞானத்தையும் உபதேச ஞானத்தையும் அறிய முடியும். அதான் உபஞானம், உபதேச ஞானம், மெஞ்ஞானம், பொருள் ஞானம், அருள் ஞானம், சித்தானந்த ஞானம், பேரானந்த ஞானம். அப்ப கற்காலம் தொட்டு தற்காலம் வரை எம்மையும் உம்மையும் எம்மையும் உலகையும் ஞானத்தால ஆண்டு கொண்டுட்டு இருக்கிறது யாருதான்? புட்டல்ஞானி சீமான் தான். கற்காலம் தொட்டுன்னா ஏன்னா கல் தோன்றி மண் தோன்ற காலத்துல முன் தோன்றினது குருமலை. அதனாலதான் நம்ம என்ன செய்யறது? பிள்ளைங்க எல்லாருமே அபிஷேகத்துக்கு வந்து சுத்தி கும்பிட்டு கல் எடுத்துட்டு போக சொல்லுவோம் மலையில இருந்து. அதுல நம்மளுடைய ரிஷிமானுடைய ஆத்மலிங்கத்தை பதிச்சு குருநாதர் ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கணும் குருபீடத்துல இருக்கிறவங்க. அதை வாங்கிக்கிறவங்க அங்க அபிஷேகம் செய்ய நம்ம மகானுடைய ஆத்மலிங்கம் குளிர ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு சிறப்பு பண்ணி கொடுப்பாங்க. மண் தோன்றின காலத்துல உருவானதான் குலதெய்வ வழிபாடு. அதனாலதான் அவங்க பிடிமண் எடுத்துட்டு போற கலாச்சாரத்தை பின்பற்றுறாங்க. கல் தோன்றி மண் தோன்ற காலத்துல முன் தோன்றுனது வந்து குருமலை. அதனால நம்ம கல் எடுத்துட்டு போறோம். அதனால என்ன சொல்றாங்க? கற்காலம் தொட்டு தற்காலிகம் வர ஞானத்துக்கு அதிபதியாகவும் அனைவரையும் எம்மையும் உண்மையும் உலகையும் ஆண்டுட்டு இருக்கிறது யாருதான்? பெரியவர் தான். அப்போ ஏற்பட்ட பெரியவருக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறேன் இன்னைக்கு தியாக வரம்புல அப்படிங்கிறத சொல்றாங்க. அதான் என்னது? பொன்சபை இருக்கையில் பெரியவர் இருக்கையில் தன்னால் கவி வரும், பரிகார ஏடும் கையில் கொண்ட தன்னுத்துக்காளியுடைய துணை வரும். இந்த சப்ஜெக்ட் சொல்லி கவி பாடிட்டு வர்றப்ப பரிகார ஏட கையில் எடுத்துட்டு யாரும் வந்துடுறாங்களா? தன்னுற்றுக்காளி அம்பாலும் கணக்குல கூட வந்துடுறாங்க. பரிகார ஏடுக்குண்டான சிறப்பு யார் யாருக்கு பரிகாரம் போயிட்டு இருக்கோ அது உங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு சிறப்பு பண்ணி கொடுக்கன்னு சொல்லி அப்படிங்கிறாங்க. இப்ப தன்னுத்துக்காளி அம்பாலும் பரிகார ஏட கையில் எடுத்துட்டு அக்னி மகாஈஸ்வரி அம்பாலோட சபையில கவி பாடும் போது கூட கணக்கெடுத்து வர்றேங்கிறாங்க.
அப்ப அம்பாள் என்ன கோரிக்கை எடுத்து வைக்கிறாங்க பெரியவர்கிட்ட? அதான் அடுத்து சொல்றாங்க, விண்ணிலிருந்து விழுகின்ற மழைத்துளிகள் மண்ணில் விருந்து மரணித்து போவதை விட புல்லில் விழுந்து புலன்காகிதம் அடைகிற மாதிரி தான் பரிகாரங்கிற அம்சம். மானிட சேட்டையில இருக்கிறவனுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது அப்படிங்கிற சப்ஜெக்டை ஒரு ரிஷிமானுடைய சாப பாவத்துக்கு உட்பட்ட ஏடு, கோப தாபத்துக்கு உட்பட்ட ஏடா இருந்தாலும் கூட அது என் பார்வை கொண்டு வந்து என் கஸ்டடிக்கு அதை கொண்டு வந்து பரிகார ஏடா மாத்தி அது குரூப்போட டெவலப்மெண்ட் ஏட்ல இருந்து ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு பரிகார ஏடுகள்ல. அதுக்கு தக்கன அவனுடைய சாபாவ விமோச்சனங்களை வந்து ஃபில்டர் பண்ணி அதுக்கு தக்கன பொன் பரிகாரமா இல்ல மூலம பரிகாரமா இல்ல விந்தியமலை பரிகாரமா மிருகமலை பரிகாரமான்னு சொல்லி அதுக்கு ஏற்றப்பல பிரிச்சு அடிச்சு எந்த பரிகாரம் யாருக்கு என்ன சூட் ஆகும், எவனுக்கு என்ன ஏட்டுக்கு எது சூட் ஆகும்னு பார்த்து கொடுக்குற அம்சம் யார்கிட்ட தான் இருக்கு? கண்ணுத்துக்காளியம்பாள்கிட்ட தான் இருக்கு. அதான் என்ன சொல்றாங்க, விண்ணிலிருந்து விழக்கூடிய மலைத்துளி மண்ணுல விழுந்து மரணித்து போவதை விட புல்லில் விழுந்து புலங்காகித அடைகிற மாதிரி. அப்ப அவனுக்கு உன்னோட பிரீத்திங் டயத்தை கொடுத்து தற்காலிக பிரச்சனையும் முடிச்சுக்கிட்டு அதுல இருந்து அந்த சாப விமோச்சனமும் அடைஞ்சு பிறவாமையை நோக்கின வழியை தேடி போறதுக்குண்டான நிலை போட்டு கொடுக்கறது யார் தான்? பரிகார ஏடை கையில் வச்சிருக்கக்கூடிய தென்னுத்துக்காளி அம்பாள் தான். அப்ப அதுக்குண்டான நிலை சிறப்பு பண்ணி கொடுங்க. எந்தெந்த பிள்ளைகளுக்கு பரிகாரம் போய் கொண்டிருக்கோ அவங்களுக்கு சிறப்பு பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது தான் அதுல கேட்கறாங்க. இந்த கடைசி அதில் என்ன சொல்றாங்க, லிங்கத்தின் அடிப்பகுதி ஆவுடை என்பது போல சித்தானந்தத்தினுடைய அடிப்பகுதி தியாகம். அப்ப எத்தனை நாளைக்கு தான் பரிகார ஏடை கையில வச்சுக்கிட்டு பரிகார ஏட்லயும் நம்ம பயணப்பட்டு போயிட்டு இருக்க முடியும்? கோயிலுக்கு வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு, 15 வருஷம் ஆயிடுச்சு, நீங்க எந்த உத்தரவு கேட்டாலும் அடுத்த கட்டத்துக்கு என்ன வாழ்வியல நகர்ந்து போகணும்னாலுமே பரிகார ஏட்லயே போயிட்டு இருந்தா அது வேஸ்ட். அப்ப அதுக்குண்டான கோயிலுக்குண்டான பொறுப்புகள் எவ்வளவு தூரம் அதில் எடுத்திருக்கிறோம், எந்த லெவல்ல நம்ம கூட்ட தியாகம் செஞ்சு சட்டம் மென்மேலும் பரவுறதுக்கும் மகானுடைய புகழ் இது அடுத்த லெவலுக்கு போறதுக்கும் பரவுறதுக்கும் சட்டம் அடுத்த லெவலுக்கு இதாகிறதுக்கும் எக்ஸ்பெண்ட் ஆகிறதுக்கும் என்ன லெவல்ல பாடுபட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தியாக அளவுகோல் வச்சு தானே பார்ப்பாங்க. எந்த லெவல் நம்ம மெனக்கிட்டு இருக்கிறோம், நம்மளுடைய தெய்வீகத்துல மெனக்கிட்டு இருக்கிறோம், நம்ம கூட வருத்தி தொண்டு செஞ்சு விரதம் இருந்து இந்த லெவல்ல உயர்ந்து போயிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதனாலதான் லிங்கத்தினுடைய அடிப்பகுதி ஆவுடைங்கிற மாதிரி சித்தாந்தத்தினுடைய அடிப்பகுதி தியாகம். அப்ப இருக்கலாம் 10-15 வருஷத்துக்கு அப்படியும் சில ஏடு இருக்கத்தான் செய்யுது. 10-15 வருஷத்துக்கு மேல கோயில் பின்பற்றி வந்தாலுமே அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா அந்த சிவன் கோயிலை சுத்திட்டு வர்ற புறா மாதிரி வேணா இருக்கலாம். சிவன் கோயிலுக்கு சுத்தக்கூடிய புறாக்கு என்ன வேலைன்னு சொன்னா ரிஷிமானுடைய சாப பாவத்துக்கு ஒரு கடும் கோபத்துக்கு சாபத்துக்கு உள்ளான ஏடுதான் சிவன் கோயில் சுத்தி வரக்கூடிய புறா. அதுக்கு வேலையே அந்த சிவன் கோயில் கோபுரத்தை சுத்தி அந்த பாவ சாபத்தை கழிக்கிறது அதோடைய வேலையை. சில நேரம் அது என்ன ஆயிடும், அதை மறந்து ஒரு இலைப்பாடுறதுக்கு போய் அந்த கோபுர நடுப்புற போய் உட்காரும் ரெஸ்ட் எடுக்கலாம்ட்டு. ரொம்ப மணி நேரம் அது அப்படியே உட்காந்துரும், தன்னுடைய வேலையை மறந்துடும். மறுபடியும் அது அந்த வேலையை எடுத்துக்கிட்டு சுத்துறதுக்கு டைம் எடுத்து போகும். அப்ப அத்தனை ட்ரிப் அதை சுத்துறதுக்குள்ளோட பலன் அது வேஸ்டா போகும். அந்த மாதிரிதான் பல டிக்கெட் இதுல போயிட்டு இருக்கு. அந்த தான் கழுத்துக்கு கத்தி வர்றப்ப அது என்னன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு இருந்து அது வேஸ்ட், அட்டர் வேஸ்ட். அதுல நீட்டா சொல்லிட்டாங்க, தியாக வரபிரம்மத்துல இருந்து ஏடு எடுத்து வர்றேன்னு சொன்னா அப்ப தியாகம் பண்ணி உடல் வருத்தி தன்னுடைய அதான் ஐயா மலைக்கு ஏறக்கூடிய கான்செப்ட் என்னது, நம்மளுடைய ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு உடல் உறுப்புலையும் ஒவ்வொரு மாயையும் இருக்கு, ஒவ்வொரு தெய்வீகம் இருக்குங்கிற பட்சத்துல அந்த மாயையை பூரா மைனஸ் பண்ணி தெய்வீகத்தை அதிகரிக்கணும்னு சொன்னா குருநாதனுடைய மகான்களுடைய அருட்பார்வையும் ரிஷிமகான்களுடைய மூச்சு காட்டு மட்டும் தான் அது விமோச்சனம் அடைய முடியும். அதனாலதான் பொற்கைலாயத்துல வந்து நம்ம இருப்பு பதிவு செய்யணுங்கிறது. மலை ஏறுறதுக்குண்டான ரீசனே அதுதான். எல்லாமே எங்க வீட்டுல இருந்து இன்னைக்கு எல்லாமே உள்ளங்கைக்குள்ள உலகம் அடைஞ்சிருச்சு. ஒரு 4 பட்டனை தட்டினா வீட்டுக்கு வந்துடுது சாப்பாடு. 4 பட்டனை தட்டினா என்ன ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, என்ன சமாச்சாரமா இருந்தாலும் புக்குல இருந்து எதா இருந்தாலும் வீட்டுக்கு வந்துடுது. அதே மாதிரி இன்னைக்கு தெய்வீகத்தையும் அப்படி கொண்டுட்டு வந்துடலாம், இல்லை அப்படி போயிடலாம். சும்மா ஏடு கேட்டலாம் போன்ல, என்ன உண்டோ என்ன பூஜைக்கு காணிக்கையோ என்ன செய்யணுமோ 4 பட்டனை தட்டி போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சா அது அற்று வேஸ்ட். அங்க வந்து நம்மளுடைய இருப்பை என்ன பதிவு செஞ்சிருக்கிறோம், எவ்வளவு தூரத்துக்கு அதுக்குள்ள சிறப்பு குருநாதர்கிட்ட வாங்கிட்டு போறோம், அடக்கமும் பண்ணி ஒரு 2 கண் அப்படிங்கிற மாதிரி இருந்து அப்படிங்கிறத அது பேச போதே தவிர, ஏன்னா எவ்வளவு தூரத்துக்கு உலகம் மாறி போனாலுமே சில விஷயங்கள் மாறாது. அம்மா வந்து பிள்ளைக்கு அன்னைக்கு நிலா காட்டி சோறு விட்டிருக்கலாம், இன்னைக்கு போனை காட்டி விட்டுலாம். ஆனா அந்த சோறு விட்டுன பாசம் எப்படி மாறாதோ அது போலதான் தெய்வீகம் அன்னைக்குமே மாறாது. அதனால எது நிரந்தரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது பிரகாரம் பிள்ளைகள் தெய்வீகத்துல கரெக்டா செயல்பட்டு வரணும்.